சனி லக்னத்தில் இருந்துட்டால் கீழான எண்ணம் கொண்டவர்கள், பொய் சொல்லக்கூடியவங்க, இன்னொருத்தரை ஏமாற்றக்கூடிய குணம் படைத்தவர்கள், இவங்களை நம்பக்கூடாது, வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதவங்க, அதாவது இன்னும் நிறையா இந்த சனி லக்னத்தை பார்த்தாலோ லக்னத்தில் இருந்துட்டாலோ அந்த நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய சொல்லுவாங்க, நிறைய நாம் கேள்விப்பட்டிருப்போம். பட் உண்மையிலே சனியில் லக்னத்தில் இருந்ததுனாவோ பார்த்ததுனாவோ இந்த மாதிரிலாம் கெட்ட குணங்களோ இல்லை கெட்ட செயல்பாடுகளோ இருக்குமா அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 70% பேருக்கு இந்த மாதிரிலாம் இருக்காது. சரிங்களா? சனி கெட்ட விஷயங்களை செய்கிறதெல்லாம் நல்லது தான் செய்கிறாரு. அது எப்படின்னா, அதாவது கடினமாக உழைப்பாங்க, கொடுக்குற காசுக்கு நியாயமாக வேலை செய்வாங்க, எந்த ஒரு விஷயத்துலேயும் கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, டைமிங்கை ரொம்ப பின்பற்றுவாங்க. சரிங்களா? ஒரு செயலை கரெக்டாக செய்வாங்க, அக்யூரேட்டாக செய்வாங்க. இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். ஜீவனக்காரகன் அப்படிங்கிறதுனால தொழிலில் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. எந்த ஒரு இடத்துலையும் இவங்க முன்னுக்கு நிற்பாங்க தொழிலில். அதாவது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த 30% பேர் ஏன் சனி இருந்துட்டால் கெட்டதுன்னு சொல்கிறோம்னா, அந்த லக்னாதிபதி 6லேயோ 8லேயோ இருந்து நீசமாகியோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்ககிட்ட அந்த மாதிரியான கெட்ட குணங்கள் இருக்கும். பட் இது பாதிக்குமானா பாதிக்காது. அதுக்கு அந்த தசா புத்திகள் வரணும். லக்னாதிபதி தசையோ இல்லை சனி தசையோ வரும்போது அந்த பிரச்சனைகள் இருக்கும். பட் பொதுவாக நம்ம எல்லாத்தையும் சனி பார்த்துட்டாலே இருந்துட்டாலே அவங்க கெட்டவங்க, அவங்க ஒரு மாதிரி நம்ம சித்தரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம்.